சற்று முன்பு பெண்களுக்கு 8500 ரூபாயா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். எதை எடுத்தாலும் பெண்களுக்கே அறிவிப்பு. காலேஜ் படிக்கிறீங்களா? 1000 ரூபாய். கல்யாணம் ஆயிடுச்சா? 1000 ரூபாய். கர்ப்பமாக இருக்கீங்களா? 1000 ரூபாய். முதியோர் பென்ஷன் தொகையா? 1000 ரூபாய். எல்லாமே பெண்களுக்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்கள் என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி வாங்க, மிக முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. 8500 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வருகிறதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஜூலை முதல் இது வருகுதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜூலை 1, 2024 அனைத்து உழைக்கும் குடும்பத்தை சேர்ந்த பெண்களின் வங்கி கணக்கிலும் ரூபாய் 8500 ரூபாய் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து போடப்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தால் அனைத்து உழைக்கும் பெண்களுக்குமே வருடத்திற்கு ஓகேங்களா 1 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கட்சி தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த 1 லட்சம் ரூபாயை 12 பங்காக பிரித்து மாதம் 8500 ரூபாயாக வழங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது. ஏற்கனவே நமக்கு நிறைய விதமான அறிவிப்புகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறத உங்களுக்கு வந்து தெரியும். விவசாயிகளுக்குன்னு பிரத்யேகமான திட்டம் வந்து விவசாயிகளுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய கிசான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதுக்கே பல தவணைகள் அமௌண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ கொடுக்க முடியாது, எலெக்ஷன் போயிட்டுருக்கு. இப்போ எலெக்ஷனில் கொடுத்தா அது எலெக்ஷனுக்குன்னு கொடுக்குற மணி நீடாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பெண்களுக்கு 8500 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு நண்பர்களே. ஸோ பெண்கள் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் போதும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால் வந்து சொல்லப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. முழுக்க இது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒட்டு மொத்தமான பெண்களுக்கும் கிடைக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த